தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே நேர்மை, தைரியம், உயர்வு. நீங்கள் சாதாரணமாக வாழ பிறந்தவங்களே கிடையாதுங்க. உங்களோட வாழ்க்கையில் உயர்ந்து காட்டுவதை லட்சியமாக கொண்டவங்க தனுசு ராசிக்காரங்க. பெரும்பாலும் பாருங்களேன், மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசவே தெரியாது. மனசில் என்ன இருக்குதோ அதை நேராக சொல்லிடுவாங்க. அவங்களோட வார்த்தை சில நேரம் காயம் படுத்தலாம் கூட ஒரு சிலரை. ஆனால் அது உண்மையாக இருக்கும். உண்மை மற்றவங்களுக்கு கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும். அந்த உண்மையான வார்த்தைகள் பொய் பேசுகிறவங்கள காயப்படுத்த தான் செய்யும். சவால் வந்தாலும் பின்வாங்க மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க. பயம் இல்லாத மனசு இந்த தனுசு ராசிக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தனுசு ராசிக்காரங்களோட இலக்கு கூட சின்னதாக இருக்காது, இலக்கு கூட பெருசாக இருக்கும். பெரிய வேலை, உயர்ந்த நிலையில் இருக்கணும் அப்படின்றத லட்சியமாக கொண்டவங்களா இருப்பாங்க. கூட்டத்தில் இருந்தால் கூட முன்னிலையில் தான் இந்த தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலும் இருக்குவாங்க. மற்றவங்களுக்கு ஊக்கம் தரக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு நல்ல குணம் அப்படின்னு சொல்லலாம். என்ன கொஞ்சம் கோபம்தான் சீக்கிரம் வந்துடும். ஆனால் மனசு அப்படிங்கிறது ரொம்பவுமே சாஃப்ட். யாருக்கு உதவுறதுக்குமே ஓடோடி முன்வரக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. நேர்மையோடு வாழ்ந்து தைரியத்தோடு உயர்வது இந்த தனுசு ராசியின் விதி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தனுசு ராசிக்காரங்க பாருங்க, பெரும்பாலும் எல்லோருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மையை பண்ணக்கூடியவங்க. ஆனால் நல்லது செய்ய போய் நிறைய இடத்துல பிரச்சனையில் சிக்கியிருப்பீங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. இது உங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு விதி அப்படின்னு சொல்லலாம். நல்லது அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்கிற விஷயம் உங்களுக்கே பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கும். நிறைய ப்ராப்ளத்தையும் சந்திச்சிருப்பீங்க நீங்கள். அதுக்கப்புறம் தான் நல்லதே இனிமேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவும் எடுத்திருப்பீங்க. இது நிறைய தனுசு ராசி அன்பர்கள் அவங்களோட வாழ்க்கையில் சந்திச்ச ஒரு விஷயமா இருக்குது. இந்த பதிவு பார்த்துட்ருக்க நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனையை சந்திச்சவங்களா இருந்தால் எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இப்போது இந்த கிரகணம் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது, என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெறலாம், இந்த வாரத்தோட கிரகநிலை அமைப்பு எப்படி உருவாகியிருக்கு, என்னெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் இப்போ நடக்கும் அப்படிங்கிறது நம்ம முழுமையான விளக்கத்தோடையும் பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசிக்காரங்க, நீங்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. அதனால் எப்போவுமே உங்களோட எண்ணம் உயர்ந்த எண்ணமாக இருக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்பவும் பிடிச்ச கடவுள் அப்படின்னா பழனி ஆண்டவருக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்களேன். அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை வெகு விரைவில் உங்களை வரவும் தொடங்கும். எல்லா வகையிலுமே முருகனின் அருளால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்த்துக்களையும் முருகப்பெருமானிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் இந்த 2026ஆம் ஆண்டு முதல் வானில் நிகழக்கூடிய முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி வரப்போகுது. அதுவும் பிரம்மாண்டமான நெருப்பு வளைய சூரிய கிரகணம் நிகழப்போகுது. இந்த சூரிய கிரகணத்தால் 12 ராசிக்குமே தாக்கம் ஏற்பட போகுது. அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அமைப்பு உருவாகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இப்போ ஜாதகத்தில் சூரியன் எந்த நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு வரக்கூடிய நன்மை தீமையிலிருந்து நீங்கள் சிறப்பான உயர்வை பெற முடியுமா, இல்லை தீமைகள்லேருந்து விலக்கு பெற என்ன பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதக அமைப்பால் கிரகம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்குமே அரிய வாய்ப்பு. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க. உங்கள் ஜாதக பலனை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் இதனால் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பில்லி சூனிய ஏவலிருந்து விடுபடுவதற்கான அரிய வாய்ப்புமே இருக்குது. அதற்கான தீர்வை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக சில மாற்றங்களை நீங்கள் பெறுவீங்க. ஏன் சொல்கிறோன்னா, நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகம் கணிச்சிருக்காங்க. இந்த பில்லி சூனியத்தால் தவிச்சவங்க நல்ல ஒரு தீர்வும் பெற்றிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள். சில மாற்றங்களையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு முதல்ல எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த தனுசு ராசியில் பாருங்கள், மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்களுக்கு கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் இருக்குது. தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன், சனி, ராகு இருக்காங்க. சப்தமஸ்தானத்தில் குரு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்கக்கூடிய ஒரு நிலைகளில் கிரக நிலைகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகள் உண்டாக்கக்கூடிய பலன்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். இந்த வாரம் பாருங்களேன், இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எவ்வளவு தான் கடுமையாக உழைச்சாலும் சரி, ரொம்ப சுறுசுறுப்பாக செஞ்சாலும் சரி, சில சந்தர்ப்பத்தில் மனசோர்வு வர மாதிரி இருக்கும். பணக்குழப்பம் கொஞ்சம் நெருக்கடியை தர மாதிரி இருக்கும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிங்க, அவசரமும் படபடப்பும் இல்லாமல் தெளிவாக சிந்தித்து செயல்படுங்க.
ஏன்னா இந்த அவசரமும் படபடப்பும் பின்னடைவும் பிரச்சனையும் கொடுத்துரும். அதனால தான் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போது சுப காரியங்களுக்கான செலவு இருக்குது. மங்கள காரியங்களுக்காக நீங்கள் வாங்கிய கடன்களை திருப்பி கொடுக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வீட்டில் நடக்கிற விசேஷத்துக்காக கடன் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அதுதாங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சா வரக்கூடிய பிரச்சனையுமே சமாளிக்கலாம். சங்கடங்கள் வந்தாலுமே உங்கள் நாணய குணத்தால் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் தான், பெருசாக பிரச்சனை வராது. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு புத்திரர்களால் மேன்மை வரக்கூடிய வாய்ப்பும் வரப்போகுது. நீங்கள் நேர்மையாக பேசும் பேச்சால் கொஞ்சம் சிலருக்கு உங்களை பிடிக்காமல் போயிருக்கும். அவங்களுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கடுமையாக நீங்கள் நடந்துக்கிற மாதிரி இருக்கும். நேர்மையை மட்டும் விடாதீங்க. இடம்பொருள் பார்த்து பேசுங்க. தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு புத்திர வழியில் மதிப்பும் செல்வாக்கும் வருது. தாய் வழி உறவினர்களுக்காக கொஞ்சம் பண உதவி கூட நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் பாருங்களேன். சில நேரத்தில் தாயோட சொல் உங்களை புண்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. திருப்பி நீங்கள் பேசுகிறதோ சண்டை சச்சரவு செய்கிறதோ ஈடுபடாதீங்க. தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு லாபம் நல்லா இருக்குங்க. உங்கள் தொழில் வளர்ச்சிக்கான ஒவ்வொரு வாய்ப்புமே இப்போ சிறப்பாக அமையும். பெரிய அளவில் முதலீடு செய்கிற மாதிரி இருந்தால் பார்த்து பக்குவமாக பண்ணுங்கள். எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத ஒரு தடவைக்கு 2 தடவை சோதனை பண்ணி பார்த்துட்டு உங்கள் முடிவை எடுங்க. புதிய முதலீடுகள் ரொம்பவும் எச்சரிக்கையாக செயல்படணும். இந்த வாரம் நீண்ட தூர பயணங்கள், அதாவது இரவு நேர பயணத்தை தவிர்த்திடுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சூழ்நிலை கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் செயல்பட வேண்டிய நேரம் இது. பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக செஞ்சு முடித்து சிறப்பான உயர்வை பெற போகிறீங்க. உங்களுக்கு தேவையான பண உதவிகளுமே தக்க சமயத்தில் கிடைக்கும். மாணவர்கள் கவனமோடு பாடங்களை படிக்கணும். பாடங்களை படிக்கிறதுல சுறுசுறுப்பாக இருக்கணும். மற்றவங்களை விட கூடுதலாக நேரம் எடுத்து தெளிவாக படிக்கிறது நல்லது. அந்த எண்ணம்லாம் இப்போ இருக்கும். அதனால் இந்த படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்பொழுது கரெக்டாக படிங்க. இந்த வாரம் பொழுதுபோக்குக்காக நேரம் செலவிடாதீங்க. தனித்திறமை வெளிப்படும். ராசி அதிபதி குரு பகவான் தன் வீட்டை தானே பார்க்கறதுனால முயற்சியில் தளர்ச்சி இல்லாத வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. புதிய தேடல் இருக்குது. உடன் பிறந்தவங்களால் அனுகூலமும் ஆதாயமும் இருக்குது. உழைப்பிற்காக பலன் கிடைக்கும். அர்த்தாசிரம சனி தொடங்கினாலும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால படித்து முடிச்சுட்டு வேலை இல்லை அப்படிங்கிறதுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிது. மேல் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு பக்கபலமாக இருக்குது. வங்கி கடன் கிடைக்கும். வேலையாட்களால் ஏற்பட்ட தொல்லை பிரச்சனை உங்களை விட்டு அகலும். குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. நண்பர்கள் மூலம் சாதகமான உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வரவிற்கும் செலவிற்கும் கொஞ்சம் சரியாக இருக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்க்க பாருங்கள். அவசியமற்ற கடனையும் குறைக்க பாருங்கள். உடல் உபாதைகள் நோய் தொந்தரவு பற்றின பிரச்சனை எதுவும் இல்லை. தாத்தா பாட்டியை சந்தித்து நல்லாசி பெறக்கூடிய அமைப்பு கூட இருக்குது. பெரியவங்களோட அன்பும் ஆசையும் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் பாருங்களேன். தனவரவு கரெக்டாக இருக்கும். திருமண தடை உள்ளவங்களுக்குலாம் இப்போ தடை விலகக்கூடிய அமைப்பு. இப்போ வரன் பார்த்தீங்களா, நல்ல வரன் கிடைக்கும். வீட்டில் சுப விசேஷம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். நீங்கள் வீட்டில் ஸ்ரீசக்கரம் வச்சு வழிபாடு செய்யுங்க. இது இன்னுமே நன்மையை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் மற்றவங்களால அமைதியின்மை வரலாம். அடுத்தவங்க பேச்சை கேட்கறத குறைச்சிக்கோங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாதீங்க. சிலருக்கெல்லாம் இடமாற்றம் வரும். கணவன் மனைவி ஒருத்தர் அனுசரித்து போகிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க திட்டமிட்டு செயலாற்றினா வெற்றி கனியை எட்டி படிக்கலாம். வியாபாரத்தில் போட்டி குறையும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத செலவு வரலாம். திட்டமிட்டு செயல்படுத்துறது நல்லது. உறவினர்களுடன் தேவையற்ற வீணாக வரக்கூடிய வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்கள். வாகனத்தால் செலவு வரலாம். நண்பர்கள்கிட்ட இருந்து ஏதாவது பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனம் தேவைப்படுது. மூத்த சகோதரர் உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். மாணவர்களுக்கு கூடுதலாக பொறுப்பு வந்து சேரும். கல்வியில் நாட்டம் அதிகரிக்குது. இந்த சமயத்தில் கவனமாக படிக்கிறது நல்லது. பொருளாதாரத்தில் சிக்கல் அப்படிங்கிறது ஏற்பட்டு நீங்கும். கவனமாக இருங்க. உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி நீங்கி தொழில் வியாபாரம் அபிவிருத்தி அடையும். பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும் பொழுது கவனமாக அனுப்புங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுமே வேலை பார்க்குற இடத்துல கவனமாக பழகணும். எல்லாருக்கிட்டையுமே இந்த வீணாக வரக்கூடிய வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்கள். பேச்சு திறமையால் காரியத்தை எளிதாக செஞ்சு முடித்து வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழல் வரலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு இப்போ மாறும்.
இந்த வாரம் வரக்கூடிய நன்மை அதிகரிக்கவும், தீமை உங்களை விட்டு விலகவும் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செஞ்சு பாருங்கள். நன்மைகளை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறுவீங்க. அது என்னென்னா, வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு செய்கிறது. அப்படி குரு பகவானை வழிபாடு செய்யும்போது நீங்கள் கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க. இது எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும். குரு பகவான் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக நன்மை தரக்கூடிய வழிபாடு. அதுவும் இந்த கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபடுவதால் நன்மையை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். குரு பகவானின் பரிபூர்ண அருளாலும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை பெற வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு